வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக் வச்சு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொண்டு போகிறோம். ஸோ நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ரீசனிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன மாதிரியான சிலபஸ் வச்சு ஜிடி தேர்வில் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபோல்டிங். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் அதாவது மூணாவதுல இருக்குது பார்த்தீங்கன்னா அது இந்த பேப்பர் ஃபோல்டிங் தான் பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸில் எதுவும் எக்ஸஸாக சவுண்டு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுப்படுத்த தான் நினைக்கிறோம். ஸோ அது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கால சூழ்நிலை காரணமாக இந்த மாதிரி ஏற்படுது. ஸோ முடிஞ்ச அளவு தவிர்ப்போம். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்த மாதிரியே பேப்பர் ஃபோல்டிங் தான். ஓகேவா? ஸோ இந்த பேப்பர் ஃபோல்டிங் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா டாபிக் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 15 டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்வுகளில் எதிர்பார்க்கப்படுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ரெகுலர் கிளாஸஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும். கீழே காட்டப்பட்டுள்ளபடி ஒரு காகிதம் மடித்து வெட்டப்படுகிறது. வெளிப்படும் போது அது எப்படி தோன்றும்? ஓகேவா? ஸோ அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்னு வச்சுங்களேன். ஓகேவா? ஸோ இந்த பேப்பரை ஒரு பேப்பருக்கு இப்படி சதுரமாக இருக்குன்னா அதை பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டாக மடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் இந்த சைடு ரெண்டாக மடிக்கிறாங்க அப்படிங்கிறத அதுதான் இந்த பக்கம் சிம்பிள் கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மடித்த பேப்பர் இந்த மாதிரி ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னமும் ரெண்டாக பார்த்தீங்கன்னா மடிக்கிறாங்க கீழே பக்கமாக. அப்போ அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஷேப் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சதுர ஷேப்பு, சின்ன சதுரமான ஷேப்பு. அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த 5 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த ஒரு சதுரம் மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக ஒரு ஹோல் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இப்படி தலைகீழ அன்ஃபோல்டு பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு இந்த மடிச்சிருக்காங்களா, இப்படி வச்சுருக்காங்களா, இதை பார்த்தீங்கன்னா விரிக்க சொல்கிறாங்க. விரிக்கும் பொழுது இந்த மாதிரி வரணும்ல, இந்த மாதிரி வரும்பொழுது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படி வெட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவ்வளோதான். இதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒரு பேப்பர் ஃபோல்டிங்லேருந்து ஆரம்பிச்சு ஸோ அடுத்த லெவலான ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். சரிங்களா? ஸோ பேப்பர் ஃபோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒன்று தான். ஆனால் ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஓகே? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு 2 விஷயம் தான் தேவை. ஒன்று ப்ராக்டிஸ், அண்ட் இதை நம்மளோட இமேஜினேஷன்ஸ். இது 2 விஷயம் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜினேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இது 1, இது 2, இது 3 அப்படிங்கிற மாதிரி ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா 3லேருந்து 2க்கும் 2லேருந்து 1க்கு போகும்பொழுது தான் நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1ஆவதுல கிடைக்கிற இமேஜினேஷன்ஸ் படி தான் ஆன்சர் அமையும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் இமேஜினேஷன்ஸ் பண்ண வேணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எஸ். பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா இப்படி மாறணும். அது இந்த மாதிரி ஷேப்புக்கு போகும்போது எப்படி மாறும்? அதாவது இங்கே பாருங்களேன், சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இதை இப்படி இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரிக்க போகிறோம். மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வரப்போகுது. ஓகே? அவ்வளோதானே. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வருது அப்படின்னா அதை இப்படி விரிச்சிக்கலாமா? அப்படி விரிக்கும்பொழுது என்ன ஆகும்? இங்கே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வருமா? அப்போ இங்கே இருக்க ஒரு சர்க்கிள் வரும், கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறது இப்படி போகும்பொழுது பக்கத்துலேயே வந்துடும். ஓகேவா? சர்க்கிள் பார்த்தீங்கன்னா மேலே வராது. அது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ பக்கத்துலேயே தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பக்கத்துலேயே ஒரு சர்க்கிள், மேலே பார்த்தீங்கன்னா இதே சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இதே சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ இந்த பக்கம் விரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குல்ல, ஸோ இப்போ இந்த ஷேப்பு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இங்கே இந்த பக்கம் மாறும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எப்படிலாம் இருக்கோ அதோட ஆப்போசிட்டாக தான் இந்த பக்கம் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? அப்போ இது வரைக்கும் இந்த பக்கம் உள்ளதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த பக்கம் உள்ளது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இமேஜினேஷன் சொன்னாவே இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுற முடியும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ பண்ணலாமா? அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சீட் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கம் வர்ற மாதிரியே வச்சுக்கிறேன். அப்போ இந்த பக்கம் உள்ளதானே இந்த பக்கம் வரும். அப்போ அதே மாதிரியான ஒரு சீட்டை போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்கிட்ட கீழே ஒரு சர்க்கிள் வரும், இங்கிட்டும் ஒரு சர்க்கிள் வரும். புரிஞ்சுங்களா? அப்போ இதே மாதிரியான ஒரு படம் தான் இங்கிட்டு வரும். பட் மேலே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆப்போசிட்டாக தான் நான் போகும். ஓகேவா? அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே கொடுத்துருக்க எந்த படத்தின் படி தான் பார்த்தீங்கன்னா இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் 1 பாருங்களேன். 1ல் வந்து நம்ம சொன்ன மாதிரி இருந்துச்சா, இங்கே சர்க்கிள் இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி சர்க்கிள் மேலே வராது, நியர்பைலே வர சொன்னேன். ஆனால் இங்கே மேலே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 1வது ஆப்ஷன்ஸ் வராது. ஓகே, 2வது ஆப்ஷன்ஸ் நான் என்ன சொன்னேன், அதுலேயும் அதே தப்பு தான். சர்க்கிள் மேலே வராதுன்னு சொன்னால் நியர்பையாக தான் பக்கத்துலேயே வர வச்சுன்னா அப்போ 2வது ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 3வது ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஒரு இந்த சின்ன விஷயத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டோமா, அதே மேட்டர் தான். சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வரும் நான் சொன்னேன். இங்கேருந்து பின்னாடி போகும்பொழுது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் 3வது ஆப்ஷன்ஸும் எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக 4th ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். சர்க்கிள் நான் பக்கத்தில் சொன்னேன் இருக்கா, இங்கேயும் பக்கத்தில் இருக்கா. அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போகணும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே 2 சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிளாக சின்னதாக இருக்குது இந்த சர்க்கிளை நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ சர்க்கிளை தான் எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தோம். 1வது ஆப்ஷன்ஸ் பார்த்தோம், 2வது ஆப்ஷன்ஸ் பார்த்தோம், 3வது ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ எல்லாத்துலேயுமே சர்க்கிளை வச்சே வந்து பார்த்தா நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ மற்றபடி இந்த விஷயத்தை நம்ம பார்த்து இந்த பெருசாக இருக்கிற விஷயத்தை பார்த்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பிருப்போம். ஓகே, ஸோ ஏன்னா ஆப்ஷன்ஸ் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், அதே மாதிரி இங்கே பாருங்களேன், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த விஷயத்தை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிருக்காங்க. அதில் நம்ம இந்த சின்னதாக இருக்க சர்க்கிள் நம்ம பார்க்க மாட்டோம் பெரும்பாலும். ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் செட் பண்ணுறவங்களுக்கே அவங்க சின்னமாக இருக்க சர்க்கிளை பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த பெருசாக இருக்கிறத வச்சு தான் வந்து ரொம்ப நேரம் டிலே இழுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட சிம்பிளாக வந்து பிளானை போட்டு இதை முடிச்சிட்டோமா, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ சர்க்கிள்ங்கிறது இங்கேருந்து அடுத்த ஃபோல்டிங் இப்போ அன்ஃபோல்டிங் போகும்பொழுது வந்து பக்கத்தில் தான் வரும். ஓகேவா. ஸோ இந்த இது தான் வந்து மேலே வந்துடும். ஓகேவா, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா. ஸோ சிம்பிளாக முடிஞ்சா இப்படி தான் கண்டுபிடிக்கும். கொஞ்சம் இமேஜினேஷன்ஸ் வேணும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நிறையா போட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா. ஸோ கீழே காட்டுள்ளபடி ஒரு காகிதம் மடித்து வெட்டப்படுகிறது, வெளிப்படும் போது அது எப்படி தோன்றும். அதான் என் பேப்பர் ஃபோல்ட் அண்ட் கட் அ சோவன் பிலோ ஹவ் வில் அப்பியர் வென் த அன்ஃபோல்டிங். ஓகேவா, அதுதான் வந்து இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி ஒரு பேப்பர் இருக்குது, முதல்ல இருந்த மாதிரியே தான் ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக மடிக்கிறாங்க அப்படிங்கும்போதுக்குள்ள இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மாறிடுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த பாதிக்கு மடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சதுரமாக வந்துடுது ஃபைனலாக. ஓகேவா. இந்த சதுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, உருளை மாதிரியானது ஒன்று. ஓகேவா. ஸோ 3D ஷேப்பில் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இது ஆரோ மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆரோ மார்க் கொடுத்த இந்த மாதிரி கட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணி நான் சொன்னேன் ஆல்ரெடி, இது 1வது, இது 2வது, இது 3வது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அன்ஃபோல்டு பண்ணலேருந்து 3, 2, 1 அப்படிங்கிற ஆர்டர்லாம் போகணும். இப்போ 3லேருந்து 1க்கு போகும்போது வந்து மேலே நமக்கு ஒரு ஷேப் கிடைக்குமா, அந்த ஷேப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஷேப் பார்க்கும்போது வந்து நான் என்ன சொன்னேன், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் பண்ணணும். ஓகேவா. ஸோ இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நோட்டில் உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்களா, அதில் நீங்கள் போட்டு பார்த்துக்க வேண்டியதான். ஓகேவா. ஸோ இங்கே இருக்க விஷயம் அப்படியே பக்கத்தில் இங்கே போக தான் செய்யும். ஓகேவா. ஸோ சிம்பிள் வந்து இங்கேலாம் வராது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் பாருங்களேன். ஸோ நான் சொன்னேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1வது ஆப்ஷன்ஸில் வந்து பண்ணியிருக்காங்களா, இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த உருளை மாதிரி இருக்கிறது இங்கே தான் உருளை மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதனால் 1வது ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். அந்த மாதிரி வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்களேன். ஸோ 2வதுல பாருங்களேன், இவங்க இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. பட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் இந்த பக்கமும் அதுவும் ஆரோ மார்க் வந்து தப்பான சைடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அவங்க கொடுத்த மாதிரியும் இல்லை, அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆரோ மார்க்கு. பட் வந்து அவங்க வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் இப்படி இருக்குது. ஓகேவா. ஸோ அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க்கு நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஆப்ஷன் 2வையும் வேணாம்னு. அண்ட் ஆப்ஷன் 3 பாருங்களேன், ஆப்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அண்ட் ஆப்ஷன் 4 பாருங்கள், ஆப்ஷன் 4லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருளையும் ஆரோ மார்க்கும் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் 4 எலிமினேட் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ங்கிறத அதாவது ஆப்ஷன் 3ங்கிறத அந்த சொல்லிட முடியும். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், இங்கே வந்து 1, 2 சொல்லி நம்ம வந்து இங்கேருந்து அப்படிலாம் பார்க்கவே இல்லை. சின்னதாக இந்த ஆரோ மார்க்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சிட்டோமா, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ போனதில் அதாவது இந்த கொஸ்டின்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சர்க்கிளை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சிட்டோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு, இந்த சர்க்கிளை வச்சே வேலையை முடிச்சிட்டோம். இந்த இப்படி வரும்பொழுது மேலே பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வரும்பொழுது என்ன சொன்னேன், இங்கே நியர்பையில் தான் வந்து சர்க்கிள் இருக்கும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் செக் பண்ணும்பொழுது நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தான் எலிமினேட் ஆகிட்டு ஃபைனலாக ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். ஓகேவா, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு, அதே டைப் தான் அது. பட் வந்து இதில் ஆரோ மார்க் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ரு முடிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ ஆரோ மார்க்கும் இதோட பிளேசஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல செக் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. மற்ற எல்லாத்துலேயும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆரோ மார்க்கு தப்பாக போயிடுது, இல்லைனா மேலே போகும்போது ஆரோ மார்க்கும் கீழே இருக்கும்போது சிம்பிள் வந்து தப்பாக வந்துடுது. ஓகேவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1வது ஆப்ஷன்ஸ், 2வது ஆப்ஷன்ஸ், 3வது ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணோம். ஃபைனலாக கரெக்டான ஆன்சரை ஆப்ஷன் 3ங்கிறத சொல்லிட்டோம். ஓகேவா. ஸோ வேறு எதுவும் டவுட் கிடையாதுல்ல. ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த சின்ன விஷயத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறத இது மூலம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ அடுத்த லெவலான கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த லெவலான கொஸ்டின். இப்போ பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைப்பான ஒன்று தான், ஒரே மாதிரி தான் மடிப்பாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற ஒரு ஷேப்பு தான் மாறிச்சு. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து அதே தான். அதில் 2வது டைப் 2ன்னே போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ டைப் 2
அப்படின்னு போட்டுங்க. கீழே காட்டக்குள்ள ஒரு காகிதம் மடித்து வெட்டப்படுகிறது, அதே மேட்டர் தான் ஓகேவா. இப்போ அன்ஃபோல்டு பண்ணும்போது என்ன மாதிரி வரும், இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்னு வச்சுங்களேன், இதுதான் அந்த பேப்பர். அதை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக மடிக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷேப்புக்கு வருது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் 2ஆக மடிக்கும் பொழுது ஒரு சதுரமான ஷேப்புக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்குறது வந்து ஈஸியாக இன்னமும் நம்மளுக்கு வந்து வேலை மிச்சம் ஓகேவா. ஸோ லாஸ்ட்டு இதில் மாதிரி வந்துன்னா ஃபைனலாக வந்து சின்னதாக கொடுத்து அந்த இடத்துல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருவாங்க. அதை நம்ம அன்ஃபோல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களே ஆல்ரெடி அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்க மாதிரியான ஒரு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த பக்கம் என்ன வரும் அப்படிங்கிறத யோசிச்சிட முடியும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம 4ஆக பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈஸியாக போட்டுற முடியும் ஓகேவா. ஸோ அதனால் இது ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபைனல் மடிச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டார் மாதிரி ஒரு சர்க்கிள் அண்டு ஒரு சதுர மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கட் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ இந்த விஷயம் இங்கிட்டு வரும்பொழுது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா. அப்போ என்ன வரணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் சொன்ன மாதிரி இந்த சதுரங்கிறது அப்புறம் நியர்பையாகவே தான் இருக்கும். ஸோ இந்த சதுரங்கிறது நியர்பையாக தான் இருக்கும். அடுத்த ஸ்டாருங்கிறது இந்த இடத்துல வந்துடும் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இந்த இடத்துல வரும். அதே போல் வந்து இங்கிட்டு ஒரு ஸ்டார் வரும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல எதுவுமே வராது, அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணும் ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து இந்த இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கிறோங்க ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே சதுரம் வரும் ஓகேவா, இங்கேயும் ஒரு சதுரம் வரும், இடையில ஒரு சர்க்கிள். அடுத்த இந்த சதுரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வராது ஓகேவா. ஸோ எங்கே வரும் அப்படின்னு வந்து இங்கே வரும் ஓகேவா. ஸோ அந்த சதுரம் வந்து இங்கே வரும். அதே மாதிரி அந்த சதுரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும் ஓகேவா. அப்போ இது சதுரம் பக்கத்தில் வந்துட்டு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டார் வரும்போது அந்த இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு ஸ்டார் ஓகேவா. புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன சிம்பிள் புரிஞ்சிச்சுனாவே ஓகே தான். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை தேடி ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 4 இடத்தையும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த பாக்ஸ் மாதிரி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா வராது, சதுர மாதிரி உள்ள வராது. ஸோ அப்போ அந்த மாதிரி உள்ளது வந்து எலிமினேட் பண்ணுவோம். ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணியாச்சு. அண்ட் ஆப்ஷன் 4 பாருங்களேன், ஆப்ஷன் 4 தான் வந்து நம்ம சொன்னபடி இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும்போது ஓகே. மற்றதில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து ரெண்டு சர்க்கிளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ரெண்டு சர்க்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஹொரிசாண்டலில் கொடுத்துருக்காங்க, செங்குத்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது ஓகேவா. ஸோ இந்த இப்படி கிடைமட்டமாக இருக்குது ஓகேவா. தமிழில் புரியுமான்னு தெரில. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் சொல்ல பழகிருக்கேன் ஓகேவா. ஸோ அப்போ 1வது ஆப்ஷன்ஸ் வராது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் வராது. இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி தான் வந்து சர்க்கிள் வரும், அது அந்த சதுரம் வரும் ஓகேவா. ஸோ அந்த ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த சதுரம்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ வேறு என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு, 2 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இங்கே கவுண்டெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஆனால் ஆப்ஷன் 4ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டை கம்மி பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் 4 வரணும், 4 ஸ்டார் வரணும், 4 இந்த பக்கம் 4 ஸ்டார் வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸ்டார், 1 2 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டாரில் கவுண்டை விட்டுட்டாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் 2 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆல்ரெடி 1 2 3 எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடும்பொழுது நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் ஓகே. ஸோ ஆப்ஷன் 4ல் தான் வந்து அந்த இது சதுர மாதிரி உள்ளதும் கரெக்டாக இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, 2 சர்க்கிள் கரெக்டாக இருக்குது. அது மாதிரி இந்த பக்கமும் 4 ஸ்டார் 2 சர்க்கிள் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுங்களா உங்களுக்கு, அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இன்னமும் மொத்தமாக 4ஆக பிரிச்சுக்கிட்டு இங்கேருந்து என்ன வரும் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே என்ன வரும் அப்படிங்கிறது, இதை இந்த பக்கம் இப்படி பண்ணும்போது என்ன வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜினேஷன்ஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் உங்களோட மைண்ட் மேப் படி வந்து போட்டிங்க அப்படின்னா இது ஈஸியாக பண்ணிட முடியும் ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் லைட்டாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களோட மிஸ்டேக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடுவராக தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ அடுத்த இதை பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மேட்டர் தான் ஓகேவா. ஸோ கீழே கடுப்பில் ஒரு காகிதம் மடித்து வெட்டப்படுகிறது, வெளிப்படும் பொழுது அது எப்படி தோன்றும் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துறாங்க, ஒரு பேப்பர் இருக்குது ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த பேப்பர், அதை 2ஆக மடிக்கிறாங்க. 2ஆக மடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இப்படி இந்த மாதிரி மாறிடுதா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2ஆக மடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சதுரமாக மாறிடுது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சதுரமாக மாறினது வந்து இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு படம் ஓகேவா. ஸோ போன தடவை உள்ளதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருந்துச்சு. இப்போ வந்து இருக்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும்பொழுது இந்த மாதிரி போகும், இந்த பக்கம் வரும்போது எப்படி வரும், இந்த பக்கம் வரும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும்போது எப்படி வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஷேப் இருக்குது பாருங்களேன், அது இங்கே தான் வந்துடும் ஓகேவா. ஸோ இந்த ஷேப் இங்கே தான் வரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு
அண்ட் ஃபைனலாக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஓகேவா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு? இதே மாதிரி தான் இந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகேவா, ஸோ இப்படி போயிட்டு சாரி கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வந்துடும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி தான் ஸ்டெப்பில் தான் வரும். ஸோ கொஞ்சம் கரெக்டாக வரைய முடியல, ஆனால் கரெக்டாக ஓரளவு வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, ஸோ அப்போ இந்த பக்கம் வரும்பொழுது எப்படி வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இவ்வளோதான், இந்த மாதிரி ஷேப் வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரியான ஷேப்பில் உள்ளதான் வந்து நம்ம தேடணும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1ல் பாருங்கள், இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி போட்டிருக்காங்க, அப்படி வராது. ஓகேவா, ஸோ நான் சொன்னேன்னா இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதனால் அந்த மாதிரி வராது. ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து அங்கே போகும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இந்த கொம்பு மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். ஓகேவா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மாதிரியே தான் இங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் 1 நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் உள்ளது கரெக்டாக பண்ணியிருக்காங்க, பட் இந்த பக்கம் உள்ளது வந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இங்கே இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் ஆப்ஷன் 1 வரும், 2 வருமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 வராது. ஓகேவா, எஸ். ஸோ அதனால் ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே தப்பு தான். இங்கே இருக்க மாதிரி இருக்குது, ஆப்போசிட் வந்து வேறு மாதிரிலாம் வரணும். ஆனால் இங்கே வந்து இது வந்து இதோட திசையே மாற்றிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதனால் ஆப்ஷன் 3யும் வராது. ஓகேவா, ஃபைனலாக ஆப்ஷன் 4 மட்டும் தான் வரும். ஏன் வரும் ஆப்ஷன் 4 வருது அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த வேஸ்ட் மட்டும் இங்கே இருக்குது, இது அப்படிங்கிறது இங்கே இந்த கொம்பு இந்த மாதிரி வந்துச்சா, அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே மேலே மலை போது இந்த பக்கம் இந்த ஃபேஸ்மெண்ட் வந்துடும், இந்த இருக்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வந்துடும். ஓகேவா, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அவ்வளோ ஆப்ஷன் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தவறுனால வந்து எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த தப்பு பண்ணாமல் வந்து யோசிச்சிட்டோம் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரை ஈஸியாக கிளிக் பண்ணிட முடியும். ஸோ எந்த ஒரு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா, எஸ். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஃபஸ்ட் டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை கூட பாருங்கள். அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள்ட்ட எதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்களாக வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அப்படி எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணும். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ இதே மாதிரியான சீரிஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த சீரிஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து இன்னொரு பார்ட் வீடியோ கூட வந்து தர்றேன். ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு நல்ல புரிதல் வேணும், அப்போ தான் வந்து இதில் ஈஸியாக ஆன்சர் பண்ணி மார்க் எடுக்கக்கூடிய டாபிக். ஸோ அதனால தான் வந்து இப்போ முன்னாடியே வந்து இந்த மாதிரியான டாப்பிக்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லிங்க் கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லா வீடியோஸ்லையும் வந்து நம்ம படிப்படியாக ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் கிடச்சோன்னே வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் வந்து நிறைய அப்டேட் வந்து நம்ம டெலிகிராமில் தான் கொடுக்க முடியுது. ஸோ மற்றபடி எல்லாத்தையும் வீடியோஸாக கொடுக்க முடியாத காரணத்தால் டெலிகிராமில் வந்து நீங்கள் நம்ம வந்து எப்போதுமே வந்து ஆக்டிவாக இருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து டெலிகிராம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ கைஸ்.